சேலத்தில் நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் பசுமை புரட்சி மொட்டை மாடியில் இலவச மின்சாரம் இன்றே முன்பதிவு செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. திங்கட்கிழமை என்எஸ்சி 312.95 புள்ளிகள் இருக்கத்திலும் பிஎஸ்சி 1048 புள்ளிகள் இருக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இது நம்ம எதிர்பார்த்த மூவ் தான். 5 நாள் ஆகி இன்னும் போர் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படிங்க சார் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போர்க்காலங்கள்ல நமக்கு ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டியது வாலட்டிலிட்டிக்காக. ஸோ ஏற்ற தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஆகத்தான் இந்த போர் நாட்கள் நமக்கு இருக்க போகுதுன்றது நமக்கு உறுதியாக தெரியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நேற்றைய தினம் நமக்கு விடுமுறை, ஹோலி பண்டிகைக்கு ஒட்டி நமக்கு இங்க பங்கு சந்தைக்கு விடுமுறை. பட் நீங்க சர்வதேச சந்தைகள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு யுஎஸ் மார்க்கெட்ஸை பத்தி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் சந்தையின் துவக்கத்தின் முடிவில், முதலியே, அதாவது யுஎஸ் மார்க்கெட்ஸ் டவ் ஜோன்ஸ் ஓபன் ஆகிறதுக்கு சந்தை, அதாவது டவ் ஃபியூச்சர்ஸ் ஒரு 700-800 புள்ளிகள் சரிவோடு தான் வர்த்தகம் ஆரம்பத்திலேயே இருந்தது. 700 to 800 பாயிண்ட்ஸ் டவுன். சந்தை ஓபன் ஆன கொஞ்ச நேரத்திலே ஒரு 900 பாயிண்ட்ஸ் வீழ்ச்சியோட தான் துவங்கியது. சந்தை குயிக்கா வித்தின் த ஃபர்ஸ்ட் 40 to 1 hour அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா 1125 புள்ளிகள் சரிவோட டவ் ஜோன்ஸ் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்திருந்தோம். பட் சந்தையின் வர்த்தகத்தின் முடிவில் அந்த லாசஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரிகவர் ஆகி ஒரு 400 பாயிண்ட்ஸ் சரிவோட தான் சந்தை முடிந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு புறம் என்ன இருந்திருக்கு, கோல்ட் அண்ட் சில்வர் ட்ரேடிங் ஒரு ஹைக்கு போய், இன்ஃபேக்ட் நேற்று முன்தினம் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளியோட விலை $97 to an ounce சென்றிருக்கிறது. தங்கத்துடைய விலை $5450 அந்த ரேஞ்ச் ஒரு அவுன்ஸுக்கு. மறுபடியும் டாலர் ஸ்ட்ரெங்தனிங் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். தங்கம் வெள்ளி விலை வீழ்ச்சி சந்தித்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ தி ஆப்போசிட் எண்ட்ஸ். சர்ப்ரைசிங்லி க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ கமாடிட்டிஸ், ஸ்டாக்ஸ் எல்லாமே வாலடைல், அதாவது ஒரு இறக்கமும் சந்திக்கிறது, கொஞ்சம் ரிகவரியும் வருது. ஸோ தெர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் ஹேப்பனிங் அண்ட் பிளேயிங் அவுட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல, சர்வதேச சந்தையில். இதே போலதான் நம்ம சந்தைக்கு இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ இது எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் முதலே சொன்னேன்னா, வாலட்டிலிட்டி ஹையா இருக்கு. இரண்டாவது, திங்கள் அன்று சர்ப்ரைசிங்லி நம்ம எதிர்பார்த்ததுன்னு அப்படின்னு நீங்க சொன்னாலுமே அந்த பட்ஜெட் தின லோ, அதாவது 24,300 லெவல்ஸ்ல இன்னும் நம்ம செல்லவில்லை. 24,600 புள்ளிகளோடைய அந்த வீழ்ச்சியை திங்கட்கிழமை என்று நின்று விட்டது. அன்றையோட லோ அவ்வளவுதான் சென்று விட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹவு டீப் ஆர் ஹவு மச் மோர் இந்த ஃபால் தொடர வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி இருக்கணும் நமக்கு, அந்த 24,300, அதாவது பட்ஜெட் டே லோ, அதுதான் நம்மளுடைய ஒரு பேஸ் லெவலாக இப்போதைக்கு பேசப்படக்கூடிய ஒரு புரிதலுக்காக தட் பிகம்ஸ் a very critical level. அது பிரேக் ஆனதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் we have to get even more worried that the correction could be deeper. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். இதோட ரெசிஸ்டன்ஸ் சைட் அப்படின்னு நீங்க பார்க்க போகுமானால், ஒருவேளை ரிகவரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா 24,800 அந்த ரேஞ்ச் ஒரு ரிகவரி ஃபேஸுக்கான ஒரு டாப் லெவல் இப்போதைக்கு இந்த வார் டைம்ல இது இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்க வேண்டும். செகண்ட்லி, செல்லிங் அக்ராஸ் த போர்ட் நடந்திருக்கு. நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வெறும் ஓஎன்ஜிசி, பிஇஎல் இந்த மாதிரி ஒரு சில பங்குகள் மட்டுமே பாசிட்டிவ்ல முடிந்தது நம்ம பார்த்தோம். மீதி நிப்டி 50ல இருக்கக்கூடிய மீதி 47-48 பங்குகள் வீழ்ச்சியோட தான் இருந்தது. வெதர் இட் இஸ் ஐடி செக்டர், வெதர் இட் இஸ் எஃப்எம்சிஜி, வெதர் இட் இஸ் வாட் எவர், எந்த டெக்னாலஜி, வெதர் இட் இஸ் டெலிகாம், எதுவா இருந்தாலுமே ஆர் ரீட்டைல் ஆர் கன்சூமர் டியூரபிள்ஸ் எல்லாமே பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்து நம்ம பார்த்தோம். ஸோ அக்ராஸ் த போர்ட் செல்லிங், அக்ராஸ் செக்டர்ஸ். இதுல பெரிய அளவுல வித்தியாசப்படுத்தி இந்த செக்டர் செயல்படும், இந்த செக்டர் இதுல எதுவுமே கிடையாது. இட் வாஸ் மோர் ஆஃப் அ பேனிக் கைண்ட் ஆஃப் ஃபியர் ட்ரிவன் செல்லிங் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் லைக்லி டு கண்டினியூ. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த யூஎஸ் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய அந்த மாடல் ஆஃப் ரிகவரி நமக்கு இது பயன்படுமா, இல்ல நம்ம சந்தைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத சொல்லலாம். இதுல மோர் தென் த வார் ட்ரிவன் பேனிக், இப்போ நமக்கு பெரிய அளவுல என்ன நமக்கு பாதிப்பு வரப்போகுதுன்னா, அப்கோர்ஸ் நம்மளுடைய மக்கள் ஈரான் மற்ற பல அந்த வெஸ்ட் ஏஷியன் நாடுகள்ல சிக்கி இருக்கக்கூடிய
நம்மளுடைய சிட்டிசன்ஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். சேஃப்டி ஆஃப் தேர் ரிட்டர்ன். இரண்டாவது வந்து நம்மள பெரிய அளவுல இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அது ஒமான், கத்தார் அந்த பெல்ட்ல இருந்து தான் நமக்கு வருது. இன்ஃபேக்ட் நேற்று முன்தினம் கூட இந்த ட்ரோன் அட்டாக்ல ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், ஒமான்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கேஸ் பிளான்ஸ், நம்ம உலகத்துக்கே சப்ளை பண்ணக்கூடிய 20% அந்த நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ணக்கூடிய பிளான்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் அ ட்ரோன் அட்டாக். ஸோ நம்ம பெரிய அளவில் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியது நேச்சுரல் கேஸ். அஃப்கோர்ஸ் க்ரூட் வந்து டெஃபினெட்லி இப்போ அராம்கோ நேற்றைய தினம் உலகத்திலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரிஃபைனர்ஸ் ஆஃப் ஆர் எக்ஸ்ட்ராக்டர்ஸ் ஆஃப் க்ரூட், அராம்கோ வந்து நேற்றைய தினம் ஷட் டவுன் பண்ணது சவுதி அரேபியாவில் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் புட்ஸ் ப்ரெஷர் ஆன் த க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்ஸ். இது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஒன்று. ஏன்னா பெரிய அளவில் நம்ம இம்போர்ட்டர்ஸாக இருக்கிறோம். ஸோ வி ஆட்டோமேட்டிக்லி வில் நவ் ஹேவ் டு லுக் ஃபார் ஆல்டர்னேட் சோர்சஸ் இல்லையா. ஸோ ரஷ்யன் க்ரூட் மறுபடியும் நம்ம இப்போ ஸ்லோ பண்ணி வச்சிருந்தோம் அந்த டேரிஃபுக்காக. இப்போ டேரிஃபோடைய அவுட்கம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். ஸோ எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம மறுபடியும் ரஷ்யன் க்ரூட் வாங்க முயற்சி எடுப்போம் அப்படின்றதையும் என்னுடைய ஒரு வியூ பாயிண்டா கூட இருக்கிறது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் பாசிபிளி தி லைக்லி சொல்யூஷன் பிகாஸ் இட்ஸ் ஷார்ட்டர் அண்ட் மச் மோர் சேஃபர் டு கெட் ரஷ்யன் க்ரூட் பேக் டு இந்தியா, டு இம்போர்ட் இன் டு இந்தியா, ஸோ தட் இட் டசன்ட் ஃபாலோ தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ரூட். ஸோ திஸ் இஸ் தி அதர் திங். ஸோ எக்கனாமிக் கன்சிடரேஷன்ஸும் நமக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் டாலருடைய ஸ்ட்ரெங்தனிங் இஸ் புஷிங் தி இந்தியன் ருபி டவுன். நான் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். மறுபடியும் திஸ் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் FII ஃப்ளோஸ். இது வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ருபி வீக்காக FII அவுட் ஃப்ளோஸ் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ருபி மார்க்கெட்ஸ் ஆர் க்ளோஸ்ட். இந்தியன் ருபி US டாலருக்கு உள்ள அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 92 தாண்டி விட்டு 92.09 அந்த லெவல்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ த வீக்கர் த ருபி கெட்ஸ் மோர் தி அவுட் ஃப்ளோஸ், அதாவது அதிகமான FII அவுட் ஃப்ளோஸ் வந்து நடைபெற வாய்க்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு இம்பாக்ட் த மார்க்கெட்ஸ் நெகட்டிவ்லி. ரைட் நவ் ப்ரிப்பேர் ஃபார் வாலட்டிலிட்டி, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சஸ் நான் சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி செக்டர்ஸ், இந்த க்ரூட், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி ரிஃபைனிங் செக்டர்ஸ், இம்போர்ட்டிங் செக்டர்ஸ், இது எல்லாமே கவனிக்க வேண்டியது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன் அ பிகர் வே ருபி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை கவனிக்க வேண்டும். உலகமெங்கும் US டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்று முன்தினமும் நம்ம பார்க்கிறோம். புஷிங் டவுன் த பிரைஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். அதே சமயத்தில் US ட்ரெஷரி பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து 4% விட அதிகமாக போகின்ற அந்த ஒரு நிகழ்வும் நேற்றைய தினம் US டைம் மார்க்கெட்ல பார்த்திருந்தோம். ஸோ திஸ் புட்ஸ் ப்ரெஷர் ஆன் அவுட் ஃப்ளோஸ் அண்ட் இது வந்து சந்தைக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பல செய்திகளை ஒன்று சேர்ந்து அப்ளைங் நெகட்டிவ் ப்ரெஷர் அந்த மார்க்கெட்ஸ் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ எக்ஸ்பெக்ட் திஸ். பெரிய அளவில் ஒரு ரிகவரி உடனடியாக நம்ம கிடைக்குமான்னு கேட்டால் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு பி an immediate recovery. பட் டைம் எடுத்து இவென்ச்சுவலி இதோட லாஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எந்த ஒரு போர், அதாவது இது வரைக்குமே பங்கு சந்தைக்கும் போருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்து அப்படியே கடந்ததாக நமக்கு ஒரு சரித்திரமே கிடையாது. இட் ரிகவர்ஸ் பேக். எந்த ஒரு போர் முடிவிலுமே ஆஃப்டர் தட் ரிகவரி, எண்ட் ஆஃப் வார், அந்த அவுட்கம்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கண்டினியூ டு ரிகவர் ஸ்ட்ராங்லி அண்ட் கோ பேக் டு நியூவர் ஹைஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் அ குவெஸ்டன் ஆஃப் டைம். பேஷண்டாக இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்றதுதான் இப்ப கேள்விக்குறியாக நம்ம இருக்க வேண்டும். The longer it extends, the more volatility is going to build into the markets அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சார், இந்த போர்னால இந்தியால இன்ஃபிளேஷன் அதிகமாகும் சொல்றாங்களே சார், இது நடக்குமா? இன்ஃபிளேஷன் அப்படி அதிகமான ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன தாக்கம் இருக்குங்க சார்? இன்ஃபிளேஷன் நமக்கு வந்து இப்போ ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்னு வந்து நம்மளுடைய இன்ஃபிளேஷன் கேஜ், அதாவது அந்த காம்பனன்ஸ் இல்லையா. இப்போ இன்ஃபிளேஷன்ன்றது நம்ம ஒரு இட்ஸ் நாட் அ மேஜிக் நம்பர், இட்ஸ் அ காம்போசிட் ஆஃப் வேரியஸ் செக்டரல் ஹெட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அதுக்குள்ள நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதோடைய பேஸ் லெவல் வந்து பேஸ் இயர் வந்து 2011-12 இருந்தது. அது வந்து 21-22 மாத்திருக்காங்க. ஸோ தேர் ஹஸ் பீன் an addition of products into the list and there has been a deletion of certain products into the list to reflect a more actual number. growth-க்குமே அப்படிதான், GDP measure கூட அந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷன் வச்சு தான் நம்ம பண்றோம். ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட்லி, இதுல இம்பாக்ட் ஆஃப் க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ், இந்த விலை ஏற்றம் வந்து இஃப்
இம்ப்ளிமெண்டட் ஆர் இஃப் நம்ம சந்தைக்குள்ளாக நம்ம சராசரி மனிதனுக்கு அது பெட்ரோலுடைய பம்ப் ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரல் கேஸோடைய சிலிண்டர் விலையா இருக்கட்டும், இதெல்லாமே ஷார்ப்பா ஒரு ஏற்றம் சந்தித்தால் obviously inflationary pressure will build because it adds to the prices of food and sustenance. So automatically inflationary pressure வந்து எக்கானமியில பில்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது, provided gas prices and fuel prices, அதாவது பம்ப்ல இருக்கக்கூடிய கேஸ் அண்ட் fuel prices ஏற்றம் சந்தித்தால். இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் சப்ளை நெருக்கடி வந்தா கூட திஸ் திங் கேன் ரிசல்ட். இப்போ நமக்கு எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக 21 days அட்வான்ஸ்ல நம்ம இருக்கிறோம், பிளஸ் நம்மளோட ஒரு சில கப்பல்கள் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தாண்டி இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ we may be able to manage at least, I think, for another month or maybe month and a half, maybe 45 days. பட் அதுக்குள்ள நம்ம ஆல்டர்னேட் ரிசோர்சஸ் அண்ட் சப்ளைஸ் வந்து நம்ம பார்த்து இப்போ ரஷ்யா மூலமாக எக்ஸெட்ரா அந்த கொண்டு வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட ரிசர்வ் கேப்பபிலிட்டி மற்றும் சப்ளைஸ் வந்து ரெகுலரைஸ் பண்ண முடிந்தால் பாசிபிலிட்டிஸ் ஆர் இன்ஃப்ளேஷன் கேன் ரிமைன் அண்டர் கண்ட்ரோல். அஃப்கோர்ஸ் வேற நமக்கு அந்த வெஸ்ட் ஏஷியால நம்ம எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய பல ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்ட் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ தட் மீன்ஸ் more is available for local consumption அப்படின்றதையும் that can have the balancing counter effect on rising prices as well. So இப்போதைக்கு it's too early to say, பட் தொடர்ச்சியாக இந்த போர் வந்து ரொம்ப நாள் நீடித்தால் ஆப்வியஸ்லி ஒருவேளை ஷார்ட் ஃபால்ஸ் இன் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் நடந்தால், அல்லது இது இந்த போர் நீடிக்கிறதுனால விலை ஏற்றம் பெரிய அளவுல பம்ப்ல மற்றும் நம்மளோட ரீட்டைல் யூசர்ஸுக்கு வந்து கேஸ் பிரைசஸ் ஏறினால் டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் எக்கானமியில பில்ட் ஆக வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? ஏசியன் மார்க்கெட்ஸ் தொடர்ச்சியாக 2வது நாள் பெரும் வீழ்ச்சியோட தான் ஓபன் ஆயிருக்கிறது. அப்படிதான் ட்ரேடும் ஆகுறது. ஐ திங்க் த வார் இஸ் அஃபெக்டிங் everybody and everything. So Nikkei 225, ஜப்பான்ல இருக்கக்கூடிய Nikkei 25 வந்து தொடர்ச்சியாக 2வது நாள் வந்து 1000 புள்ளிகளுக்கு மேல சரிவை சந்திக்கிறத நம்ம பாக்குறோம். நேற்றைய தினமும் அங்க 1000 புள்ளிக்கு மேல ஒரு சரிவு இருந்தது. இப்போதைக்கு அது ஓப்பனிங் ஆகும்போதே கேப் டவுன்ல தான். தற்போதைய நிலைமைக்கு நீங்க Nikkei 225 எடுத்து பாத்தீங்கன்னா 1984 புள்ளிகள் 1984 பாயிண்ட் சரிவோடு தான் வர்த்தகம் நடந்து வருது. ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் இண்டெக்ஸ் ஓகே 2 காரணங்கள், அங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரி அவுட்புட் நம்பர்ஸ் வந்து இன்றைக்கு காலை ரிலீஸ் பண்ணாங்க. அது ரொம்ப வீக்கரா வந்திருக்கிறது. ஆப்வியஸ்லி அந்த வீக்கர் நம்பர்ஸ் கேம் பிகாஸ் ஆஃப் ஆல்சோ சைனீஸ் நியூ இயர் ஹாலிடே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 week 10 days வந்து அங்க எந்த விதமான இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டும் பெரிய அளவுல இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய அளவுல செயல்படல. ஸோ அந்த காரணத்தினாலும் கூட இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் ஹாங்காங் ஆல்சோ பேரிங் த பிரண்ட் இந்த வார், ஈரான் யுஎஸ் வார் இம்பாக்ட்னால, பிளஸ் இந்த ட்ரேட் டேட்டானால, ட்ரேட்ல ஃபேக்டரி அவுட்புட் டேட்டானால ஐ திங்க் ஹெட்டிங் டவுன் 420 புள்ளிகள் சரிவோட தான் ஹாங்செங் ட்ரேட் ஆகி வருகிறதையும் பார்க்குறோம். அண்ட் டவ் ஜோன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 1100 புள்ளிகள் சரிவோடு இருந்ததே ரிகவர் பண்ணி இன்ஃபேக்ட் அந்த தூரம் குறைத்து வர்த்தகத்தின் முடிவில் 403 புள்ளிகள் சரிவோட தான் முடிந்து விட்டது. அண்ட் த டாலர் காட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். ஸோ அந்த ஒரு மாடல் மட்டுமே நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. ஏன்னா அமெரிக்க நாடு போர்ல இருக்கக்கூடிய நாடு, போர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நாடுக்கே இவ்வளோ 1000 புள்ளிகள் இருந்து 400 புள்ளிகள் ஆல்மோஸ்ட் 600-700 பாயிண்ட்ஸ் ரிகவரி நடந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட் வந்து நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். இது வந்து மற்ற சர்வதேச சந்தைகளுக்குமே ஸ்ப்ரெட் ஓவர் ஆகுமா அப்படின்றது நம்ம இன்றைக்கு பொறுத்திருந்து கவனிக்க வேண்டும். FIS, DIS திங்கட்கிழமை என்ன சார் பண்ணியிருந்தாங்க? அவங்க யூஸ்வலா இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். FIS வந்து எக்ஸாக்ட்லி தே சோல்ட் 3295 3295 crores நெட் செல்லரா தான் FII செயல்பட்டு இருக்காங்க. அதே சமயத்துல DIS வந்து 8500 கோடிக்கான நெட் பையரா மாறி இருக்காங்க. ஸோ தட் இஸ் அ வெரி பாசிட்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் திங். பிப்ரவரி மாதத்துடைய நம்ம இம்பாக்ட் பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் எராட்டிக்கா இருந்தாங்க DIS, சில நாள் விற்கிறதும் சில நாள் வாங்குறதும் நம்ம பார்த்துருந்தோம். பட் ஆஃப்கோர்ஸ் அன்னைக்கு வந்து அது அட்லீஸ்ட் திங்கட்கிழமை என்று பெரிய அளவுல நெட் பையர் 8000 கோடிக்கு நெட் பையர்ன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பை. ஒருவேளை வேல்யூ பை நிறைய பண்ணியிருப்பாங்க சந்தை வீழ்ச்சி சந்தித்த நாள். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஒர்த் வைல் டு பை இன் டு வேல்யூ
அப்படின்னு நினைத்து அந்த ஸ்டாக் ரொட்டேஷன் பிளஸ் வேல்யூ பையிங் நடந்திருக்க கூடும். அண்ட் தட் இஸ் பேக் டு தேர் நார்மல் ட்ரெண்ட். அட்லீஸ்ட் FIIs வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு அண்ட் பேக் டு தேர் நார்மல் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கு வந்து அது தொடர்ச்சியாக அந்த பையிங் விழ விழ சந்தைக்கு ஒருவேளை வீழ்ச்சி ஸ்ட்ராங்கா இருந்தால் இந்த விழ விழ வாங்க இவங்க தயார் எடுப்பாங்களா? பட் FIIs உடைய நீக்கம் வந்து எனக்கு எந்த விதமான மாற்றமும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஐ திங்க் தே வில் ரிமைன் செல்லர்ஸ், நெட் செல்லர்ஸா தான் அவங்க இருப்பாங்க அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஏன்னா பொதுவா ஃபிளைட் ஆஃப் கேபிட்டல் வந்து நடக்க நேரம் இது. It will go back. US dollar இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும்போது definitely back to treasuries, definitely back to the US dollar denominated assets like US treasuries and etc. மறுபடியும் flows can go back there அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து FIIs வந்து தொடர்ச்சியாக நெட் செல்லரா மாறுவாங்க, இல்ல தொடர்ச்சியாக அப்படிதான் இருப்பாங்கன்றதையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? கச்சா எண்ணெய் தான் இப்போ ஹீரோ. தங்கம் வெள்ளி கொஞ்சம் செகண்ட் லெவல் கொண்டு வந்துடணும். என்னோட மோஸ்ட் வாலட்டைல் கமாடிட்டி இப்போ வெஸ்ட் ஏஷியான்றதே அதுதானே. முக்கியமா கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய ஒரு பேஸா தானே நம்ம பார்க்கிறோம். சவுதி அரேபியா ஃபார் க்ரூட் ஆயில், அபுதாபி ஃபார் க்ரூட் ஆயில், அண்ட் சோ ஆன், மஸ்கட், ஒமான் ஃபார் நேச்சுரல் கேஸ். ஸோ பெரிய அளவில் அண்ட் ஈரான் ஆஃப் கோர்ஸ் இஸ் அ க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு. ஸோ டெஃபினெட்லி priority and importance will be on crude. ஸோ கச்சா எண்ணெயோடைய விலை ஏற்றம் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் க்ரூட் ஆயில் $75, அதே போல பிரெண்ட் வந்து $82 தாண்டி இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஸோ க்ரூட் ஹஸ் காட் அ வெரி ஷார்ப் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். லைக்லி டு ரிமைன் ஹை. ஓபெக் வந்து இது எல்லாமே இந்த ஓபெக் நாடுகளுடைய ஹப் வந்து இங்க தானே. இது எல்லாமே வந்து பெரிய அளவில் அங்கங்க பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அடுத்த ஆல்டர்னேட் சப்ளையர்ஸ் வந்து ரஷ்யன் தான். ஸோ யூ லுக் அட் ப்ராடக்ட் கால் யூரல்ஸ் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். யூரல்ஸ் ஆயில்ன்றது நமக்கு ட்ரேட் பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட். பட் இன்டர்நேஷனல் கமாடிட்டி மார்க்கெட்ஸ்ல, அதாவது யூரோப்ல எக்ஸெட்ரா, இது வந்து பெரிய அளவில் சப்ளை நடக்கிறது. இட் கம்ஸ் ஃப்ரம் த யூரல் மவுண்டன்ஸ் டுவர்ட்ஸ் தி ரஷ்யன் சைட். ஸோ அங்கேயும் கூட அந்த யூரல்ஸ் ஆயில் கூட இந்த விலை ஏற்றம் நடந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் $62 பர் பேரல் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருகிறதே நம்ம பார்க்கிறோம். அது கொஞ்சம் சப்ரஸ்டா இருந்தது. பட் ஹியர் வி ஃபைண்ட் த பிரைசஸ் ரன்னிங் அப் தேர். அதே போல ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய ஜெர்மன் கேஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ட்ரேடட் இந்த இன்டர்நேஷனல் கமாடிட்டி மார்க்கெட். அங்க கூட பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து $12 per MMBTU வந்து ஏற்றத்தை சந்தித்திருக்கிறதே நம்ம யூரோ 0.7 ஏற்றம் சந்தித்திருக்கிறத அங்கே பார்க்கிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் அது ஜெர்மன் கேஸா இருக்கட்டும், யூரல்ஸ் ஆயிலா இருக்கட்டும், நமக்கு இங்க ட்ரேட் பண்ண முடியாத ப்ராடக்டா இருந்தாலுமே உலகத்துல ஆல்டர்னேட் சப்ளைஸா இது வந்து லிஸ்டட் இன் த லிஸ்ட் ஆஃப் கமாடிட்டிஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய விலை ஏற்றத்தை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எவ்ரி திங் ரிலேட்டட் டு க்ரூட் நேச்சுரல் கேஸ் வந்து ஹெட்டிங் ஹையர். ஸோ இந்த பிரைஸ் ஏற்றம் வந்து அஃப்கோர்ஸ் நமக்கு செக்டரல் இம்பாக்ட் நீங்க கேட்டீங்கன்னா கமாடிட்டினால பெயிண்ட்ஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இல்ல ஃபியூவல் சார்ந்த அந்த செக்டர்ஸ் வந்து இல்ல அதை டிபெண்டா இருக்கக்கூடிய ஆஸ் ரா மெட்டீரியல். இப்போ பெயிண்டிங்லாம் ரா மெட்டீரியல் வந்து கச்சா க்ரூட் ஆயில் தான். ஸோ அதெல்லாம் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. ஸோ க்ரூட் ஆயில் கண்டினியூங் டு ரிமைன் ஸ்ட்ராங் அண்ட் பாயிண்ட் அண்ட் இன்க்ரீசிங் ஆன் த ஹையர் சைட். இது வந்து நம்ம MCXல நீங்க ரேட் பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு செகண்ட்ல ஐ வில் டெல் யூ த ரேட்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். நம்ம பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் மார்ச் மாச கான்ட்ராக்ட்ல வந்து 6,975 ரூபா ஒரு பீப்பாக்கு. இட்ஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த நியர் டைம் ஹைஸ் ஆஃப் க்ரூட். நம்ம வந்து 6,100 நம்ம பார்த்துருக்கோம். பட் ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் சீன் த பிரைஸ் ஆஃப் க்ரூட் அட் 6,975 rupees பர் பேரல். இப்போ சமீபத்துல இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வரவே இல்லை. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஹெட்டிங் ஹையர் அண்ட் கண்டினியூ டு ரிமைன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். அதே போல கோல்ட் அண்ட் சில்வர் வந்து நேற்றைய தினம் கரெக்ஷன் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெங்தனிங் டாலர். ஞாபகம் வச்சுங்க, நாட் பிகாஸ் டாலர் கோல்ட் அண்ட் சில்வர் வாஸ் பீங் சோல்ட். அது வந்து விற்கப்படுறதுனால ஒரு கரெக்ஷன் இல்லை, பட் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் த US டாலர். ஸோ கோல்ட் ப்ரைசஸ் வந்து சர்வதேச சந்தையில இப்போ வந்து $5,175 ஒரு அவுன்ஸ். 5,175 54 இருந்தது, இப்போ 5,175. அதே போல வெள்ளி வந்து $97 per ounce அப்படின்ற ஹையை தொட்டதே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து $84.74
per ounce அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஹெல்த்தி ப்ரைஸ் ரிடக்ஷன் பிரைமர்லி பிகாஸ் ஆஃப் தி அந்த டாலர் ஸ்ட்ரெங்தனிங்னால வந்திருக்கக்கூடிய ஒன்று. காப்பர் இன்ஃபேக்ட் ஹேஸ் ட்ராப்ட் இன் ப்ரைஸ். 5.97 5.98 இருந்தது, இப்போ $5.85 per pound. ஸோ MCXல பார்த்தீங்கன்னா காப்பர் உடைய சில்வருடைய விலை பார்த்தீங்கன்னா 2,60,000 ஒரு கிலோ. அதே போல 10 grams கோல்டு நீங்க பாத்தீங்கன்னா 1,62,200 அந்த ரேஞ்சில் இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஸோ ஓவரால் ஐ திங்க் க்ரூட் continuing to remain the hero. இங்கே மட்டும் இல்லை, பட் அரௌண்ட் த வேர்ல்டு எங்கெங்க அது ப்ரொடியூஸ் ஆகுதோ, ஈவன் அன்னோன் லெசர் நோன் சோர்சஸ் லைக் ஜெர்மன் கேஸ் ஆர் யூரல்ஸ் ஆயில் எல்லாமே ரன் அப் ஆகிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ரன் அப் தொடர்ச்சியாக நடக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் கரெக்டிங் பிகாஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங்கர் டாலர், அதுதான் அங்க நடக்கிறத தவிர நாட் பிகாஸ் ஆஃப் செல்லிங் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, நம்ம வந்து ஹை டெலிவரி, we want to start with high delivery. கேஷ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய டேட்டா இது. ஹை டெலிவரி பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடியது வந்து 361, டின் இந்தியா, ஃபீனிக்ஸ் லிமிடெட், நாக்ரி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இந்தியன் ஹோட்டல், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், HAL, பாலிசி பஜார், லாரஸ் லேப்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவில் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதுல கவனிச்சிங்கன்னா இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எதுவுமே இந்த ஹை டெலிவரி லிஸ்ட்ல இடம் பிடிக்கவில்லை. So that is the first thing. So index continues to remain under pressure. Long build up பெரிய அளவில் F&O செக்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் 10 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல் மட்டுமே. ஆப்வியஸ்லி சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்தித்த நாள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை நேற்றைய தினம் விடுமுறை. ஸோ therefore பெரிய அளவில் லாங் பில்டப் எடுத்திருக்க மாட்டாங்க. And that is the reason why இவ்வளோ கம்மியான ஸ்டாக்ஸ் இந்த பட்டியலில் இருக்கிறது. முக்கியமான இருந்திருக்கிறது வந்து ஆயில் இந்தியா, டின் இந்தியா, MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா அங்கே கமாடிட்டிஸ்ல வந்து ட்ரேடிங் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி லாங் பில்டப் பெரிய அளவில் MCXல எடுத்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லுக் அட் ஹவு த மார்க்கெட் திங்ஸ். அதே போல ONGC வாஸ் ஒன் ஆஃப் தி ஒன்லி ஸ்டாக்ஸ் திங்கள் என்று இந்த வீழ்ச்சி சந்திக்கும் போது கூட பாசிட்டிவ்ல இருந்த ஒன் ஆஃப் தி ஒன்லி ஃபியூ ஸ்டாக்ஸ். ஒவ்வொரு பங்குகளில் இது மட்டுமே இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அங்கேயும் லாங் பில்டப் பெரிய அளவில். சன் ஃபார்மா, BEL again one of those stocks that stayed positive on Monday. Lupin Laboratories, JSW Steel, இது எல்லாமே பெரிய அளவில் லாங் பில்டப் நடந்திருக்கு. ஷார்ட் பில்டப் நமக்கு வந்து 80 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல். ஸோ மோர் ஷார்ட் சைட் பொசிஷன்ஸ். ஏன்னா ஃபியர் அண்ட் பேனிக், அச்சமும் பயமும் சந்தையில பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டெஃபினட்டா ஷார்ட் பில்டப் வந்து அதிகமாக தான் இருக்கும். பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடியது இந்துஸ்தான் பெட்ரோலியம், இண்டிகோ, ஏன்னா ஏவியேஷன் ஃபியூவல் பாதிப்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இண்டிகோ, அதே போல ஃபெடரல் பேங்க், கோல் இந்தியா, கேனரா பேங்க், யூனோ மிண்டா, BDL. ஐ திங்க் திஸ் கவர்ஸ் தி லிஸ்ட். இன்னைக்கு நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க சார். அதெல்லாம் நம்ம இன்வெஸ்டர் கவனிப்பாங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு ஷோல சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இலவச மின்சாரம், அரசு மானியம், சோலார் அமைப்பு குறித்து நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் இலவச கருத்தரங்கம் சேலத்தில் மார்ச் 7 மாலை 6 மணி முதல் கிராண்ட் எக்ஸ்டான்ஷியாவில் நடைபெறுகிறது. உடனே முன்பதிவு செய்யுங்கள்.